வெல்கம் டு எஸ்பி கிச்சன். எஸ்பி கிச்சன்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வெந்தய குழம்பு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்குங்க. கடாய் சுண்டுனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அரிசி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சிக்கணும். அது ஒரு உரமாக இருக்கட்டும். அதே கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், தட்டி வச்ச பூண்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பொடியாக கட் பண்ண 3 தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் புளியை கரைச்சி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் அந்த பவுடர் பண்ண பொடியை எடுத்து 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள்.